மக்களுக்காக காலமெல்லாம் போராடுகிற தலைவர்களுக்கு வரவேற்பு கொடுப்பதிலே பெருந்தலைவர் காமராஜரையும் தோற்கடித்தார்கள், அண்ணாவையும் தோற்கடித்தவர்கள் நம்ம தமிழக மக்கள். ஆனால் இந்த மக்களோட தவறு தானே ஒழிய அது அந்த நடிகர்களோட தவறு நம்ம சொல்ல முடியாது சார். இந்த அளவுக்கு மற்ற கேரளாவிலேயோ மற்ற மாநிலங்களிலேயோ இந்த அளவுக்கு திரை பிரபலங்கள் பெரிய அளவுக்கு அவங்களால போற்றப்படுவதில்லை. இது தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் காலத்திலிருந்தே தொடர்ச்சியாக இருந்துகிட்டு இருக்கு. இந்த நம்ம தமிழக மக்களும் அந்த திரைத்துறையினரும் இரண்டரை கலந்து அரசியலில் அவங்க பயணிக்கிறாங்க. அவர்களுக்கு பெருவாரியான ஆதரவு கொடுக்குறாங்க. நீங்கள் வைகோ நடைப்பயணத்தை யாரும் சீண்டவே இல்லை. ஆனால் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆவதை எல்லாம் பெரிதுபடுத்துகிறாங்கன்னு நீங்கள் சொல்கிற வேதனை நியாயமான வேதனை, இது ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான், உண்மைதான். ஒரு முல்லை பெரியார் பிரச்சனையாக இருக்கட்டும் மற்ற பிரச்சனையாக இருக்கட்டும் விஜய் அது தொடர்பாக பேசியது இல்லை தான். இருந்தாலும் அவரோட திரைப்படத்துக்காக இந்த அளவுக்கு விளம்பரம் தேவையில்லை என்று கூறுகிறீர்கள். ஓகே. ஆனால் எனக்கு இன்னொரு கேள்வி என்னென்னா, இப்போ அதிமுக பாஜக பாமக வலிமையான கூட்டணியாக உருவாயிருக்காங்க. அதாவது திமுக கூட்டணிக்கு எதிராக எல்லாருமே திமுகவுக்கும் விஜய்க்கு தான் போட்டின்னு சொல்லும் போது இப்போதைக்கு விஜயை பார்த்து அவர் தன்னந்தனியே சிக்கியிருக்கிற மாதிரிலாம் தெரியுது. படத்தை வெளியிட முடியல, 12ஆம் தேதி சமன்னு, கூட்டணிக்கு யாரும் புதுசாக சேரலை, அந்த கட்சிகளிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் ஓய்வு பெற்றவர்கள் தான் சேர்றாங்க அப்படின்னு ஒரு விமர்சனமும் இருக்கு. நீங்கள் இந்த இதை எப்படி பார்க்குறீங்க? விஜய் தன்னந்தனியே தவிக்கிறாரா? அதுதான் இது நல்ல பார்வையா? இது உண்மையும் கூட தான். இப்ப அன்புமணியா ஆட்சியில் பங்குன்னு இவ்வளவு நாளா நீங்க பல நாள் அவர் பேசியிருப்பாரு. ஆட்சியில் பங்கு தருவர்களோடு தான் கூட்டணி சொல்லிட்டு இருந்தவர். இப்ப ஆட்சியில் பங்கு என்கின்ற அந்த முழக்கத்தை தவிர்த்து விட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு போய் கரம் பற்றி கொண்டார். மகிழ்ச்சி, வரவேற்கிறோம். அதாவது அன்புமணியா எடப்பாடி கிட்ட போனதுல எங்களுக்கு மகிழ்ச்சி தான். தனி அரசுக்கு அல்லது நாட்டு மக்களுக்கு பரவாயில்ல. ஏன்னா அவர் விஜயோடு போயிருவாரோன்னு அச்சம் இருந்துச்சு. இப்ப விஜயோட போகல, அதிமுகவோட கொடுங்க. நல்ல கேள்வி கேட்டீங்க. அதாவது விஜய் வலிமை பெற்றிருப்பார். ஒரு கால் அன்புமணியா அந்த முடிவெடுத்திருந்து ஆட்சியில் பங்கு என்கின்ற அடிப்படையில் விஜய் காலத்தை பற்றி இருந்தால் இன்னும் விவாத பார்வை வேற மாதிரி போயிருக்கும். ஆனா இந்த வேலை அன்புமணியா எடப்பாடியோடு இணைந்து அதிமுகவோடு இணைந்து என்டிஏவோட போயிட்டார். பரவாயில்ல. அது ஆகவே இப்ப விஜய் தனிமைப்பட்டிருக்கிறாரா? ஆம், தனிமைப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே அவர் மீது இருந்தான ஒரு பிம்பம், அவர் ஒரு வலிமையான கூட்டணியை கட்டி முடித்து விடுவார் என்ற எதிர்பார்ப்பு இப்பொழுது பொய்த்து போயிருக்கிறது. அப்ப திமுக இருந்து இனி பெருசா யாரும் வர வாய்ப்பு இல்லை. பாமக இவரோடு போய் அதிமுகவோடு போன பிறகு, அன்புமணியா போன பிறகு ஏற்கனவே இவர்கள் எதிர்பார்க்கிற காங்கிரஸ் கட்சிக்கு வராது. ஏன்னா நீ விஜயை நம்பி ஒரு மூத்த நாட்டின் மிகப்பெரிய ஒரு கட்சி, பாரம்பரியமான கட்சி கட்டாயமாக விஜயோடு வாங்க. அப்ப காங்கிரஸ் வராத பொழுது விஜய் தனித்து விடப்படுகிறாரா? ஆம், தனித்து விடப்படுகிறார். ஏற்கனவே நெருக்கடி தரப்படுகிறதா? டெல்லியிலிருந்து சம்மன் வருகிறது. ஆம், வந்திருக்கிறது. ஜனநாயகம் படத்துக்கு தணிக்கை கொடுக்க கூடாது. கொடுக்க கூடாம வலிமையா வாதாடி நிறுத்தி வச்சாங்கன்னா மகிழ்ச்சி தான். தேர்தலுக்கு பிறகு 2026 மேல நீங்க இந்த படத்தை வெளியிட்டுக்கலாம்னு சொன்னா நல்லது. அப்படின்னா நம்ம பாஜக சரியா நகர்றாங்கன்னு நம்ம பார்ப்போம். அப்ப விஜய் மீது அவருக்கு பரிவு இல்லை, அவருடைய செல்ல குழந்தை இல்லைன்னு நான் ஒரு முடிவுக்கு வருவேன். அதே மாதிரி நீங்க டெல்லியா சிபிஐ சம்மன் அனுப்பிச்சிருக்கா? அது நாங்க கொடுத்த வழக்கு தயார். ஏற்கனவே இருந்த வழக்கு நாங்க நான் தான் முதல் வழக்கு தமிழ்நாடு கொங்கலைஞர் தான் கரூர்ல சிபிஐயிடம் அந்த தனி விசாரணை ஆணைய தலைவரிடம் எங்களுடைய மாவட்ட செயலாளர் அருள்குமார் தான், தமிழ்நாடு கொங்கலைஞர் மாவட்ட செயலாளர் அருள்குமார் தான் முதல் புகார் தர்றாரு. இந்த வழக்குல இந்த கட்சியை, இந்த தலைவரை விஜய் முதல் குற்றவாளியாக சேர்த்து புஜியானந்த், ஆவர்ஜனா போன்ற முக்கிய நிர்வாகிகளை எல்லாம் நீங்க வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வேண்டும் என்று அந்த வழக்கு நாங்க கொடுத்து புகாரின் அடிப்படையில் தான் இன்னைக்கு சம்மனே வருது. அப்ப இந்த சம்மன் அடிப்படையில அவர் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுத்தால் அவர் பாஜகவின் செல்ல பிள்ளையாகவோ பாதுகாப்பிலோ இல்லை. அப்ப பாஜக சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறது, விஜய் சட்டப்படி நடவடிக்கை சந்திக்கிறார் அப்படிங்கிற பார்வையை நான் வச்சிருக்கேன். ஆனா அது பொறுத்திருந்து பார்க்கணும். ஆனா ஒரு வகையில் விஜய் இப்படி வலிமை பெற்று வருவதை பாஜக கூட விரும்பாம இருக்கலாம். அப்படி விரும்பாமல் அவரை தடுக்க வேண்டும் என்றால் விஜய் பிபிஐ வழக்கு பதிவு செய்தாலே விஜயினுடைய வளர்ச்சி, எதிர்காலத்தில் அரசியல் வாழ்க்கை பயணம் தடைவிடும் அப்படிங்கிறதுல நான் உறுதியா இருக்கையா. ஆனா அதுக்கான சூழலை பாஜக ஏற்படுத்துமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஓகே சார், நன்றி சார்.